இலங்கையில் 5 வயதில் தந்தையை இழந்த அதே வயதில் சிறு தந்தையால் வீட்டை விட்டு விரட்டப்பட்டு சாதாரண தரத்தில் பாம்பு கடியால் தாயை இழந்த இன்று மருத்துவ துறைக்குள் நுழைந்த மாணவனின் போராட்ட கதை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. குறித்த பதிவில், எனக்கு 5 வயது இருக்கும் போது தந்தை மரணித்தார். எனக்கு அவரை பற்றி பெரிதாக எதுவும் ஞாபகம் இல்லை. அப்போது நாங்கள் பூக்கொடையில் உள்ள தந்தையின் பரம்பரை வீட்டில்தான் வசித்து வந்தோம். தந்தை இறந்து சில மாதங்களிலேயே அந்த வீட்டை விட்டு எங்களுக்கு வெளியேற வேண்டி இருந்தது. சித்தப்பா ஒரு கனமழை நாளில் என்னையும் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தியது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. உன்னுடைய துரதிர்ஷ்டத்தினால் தான் அவனும் செத்து போனான் என்று சொல்லி அம்மாவின் முகத்தில் துப்பினார். அம்மா மலையிலேயே என்னை அழைத்து கொண்டு கிருதி விலையில் உள்ள பெரியம்மாவின் வீட்டிற்கு வந்தார். அது ஒரு சிறிய வீடு, ஒரே ஒரு அறைதான் இருந்தது. பெரியப்பா காணி கச்சேரியில் ஒரு அலுவலக உதவியாளராக வேலை செய்தார். அம்மா கூலி வேலைக்கு செல்ல தொடங்கினார். அம்மா வரும் வரை பெரியம்மா என்னை பார்த்து கொண்டார். பெரியப்பா தனது நண்பர் ஒருவரிடம் சொல்லி என்னை கிருதிவலை கிராம பாடசாலையில் சேர்த்தார். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் நான் சித்தி அடைந்தேன். அன்று என் அம்மாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அம்மாவை போலவே பெரியம்மாவும் பெரியப்பாவும் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தனர். உன்னால் முடிந்தால் பெரியப்பாவை போல ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய், அந்த அளவுக்கு படி மகனே என்று அம்மா சொன்னார். புலமை பரிசிலுக்கு பிறகு கொழும்பில் உள்ள ஒரு பெரிய பாடசாலையில் என்னை சேர்க்க பெரியப்பா தீர்மானித்தார். நீ பயப்படாதே, நான் அவனை பார்த்துக் கொள்கின்றேன் என்று அவர் அம்மாவிடம் சொன்னார். பாடசாலையின் முதல் நாள் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. கொக்குகள் போல வெண்மையான அழகாக உடை அணிந்து தலைவாரி மாணவர்கள் பாடசாலைக்கு வந்திருந்தார்கள். நான் ஒரு தொலைக்காட்சி நாடகத்தில் பார்த்த பணக்கார பிள்ளைகளைப் போல அவர்கள் இருந்தார்கள். ஆரம்பத்தில் அந்த பாடசாலை எனக்கு பிடிக்கவில்லை. கிராமத்து பாடசாலை போல அல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. தந்தையின் உறவினர்கள் அம்மாவை திட்டி தீர்த்தார்கள். இவனை ஏன் கொழும்பு பாடசாலைக்கு அனுப்பினாய்? பெரிய மனிதர்கள் செய்வதையெல்லாம் முன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். உண்மைதான். அங்கிருந்த பிள்ளைகளுடன் ஒப்பிடும் போது நான் தரை என்றால் அவர்கள் வானம் போல இருந்தார்கள். பெரியப்பா வேலை முடித்து வந்து இரவு நேரங்களில் மற்ற வீடுகளுக்கு வர்ணம் பூச சென்றார். அது எனக்காக, பணம் சம்பாதிப்பதற்காகவே. அவருடைய மகளால் என்னை போல நன்றாக படிக்க முடியவில்லை. அவள் சாதாரண தர பரீட்சையிலும் சித்தி அடையவில்லை. ஆனால் பெரியப்பா, மகனே, நீ நன்றாக படி, உன்னால் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று சொன்னார். பாடசாலை வாகன கட்டணம், பாடசாலை விளையாட்டு பொருட்கள் என நிறைய செலவானது. நான் முடிந்தவரை சிக்கனமாக செலவு செய்தேன். சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அம்மாவை ஒரு புடையன் பாம்பு கடித்ததில் அவர் இறந்து போனார். எனக்காக துன்பப்பட்ட அம்மாவை என்னால் கவனித்துக் கொள்ள முடியாமல் போன வேதனை என் கடைசி மூச்சு வரை இருக்கும். ஆனாலும் பெரியம்மாவும் பெரியப்பாவும் எனக்கு தாய் தந்தை இல்லாத குறையை தெரிய விடவில்லை. நான் சாதாரண தரத்தில் மிகச் சிறந்த பெறுபேறுகளை பெற்றேன். முடிவுகள் வந்த அன்று பெரியப்பா எனக்கு பரிசாக ஒரு செடஸ்தாகோப்பை வாங்கி கொண்டு வந்தார். மகனே, நீ ஒரு நாள் வைத்தியராக வர வேண்டும். உன்னை ஒரு வைத்தியராக்கி விட்டுத்தான் நான் நிம்மதி அடைவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவு அன்பும் எதிர்பார்ப்பும் இருந்தது. அவ்வப்போது தென்பட்ட அப்பாவின் உறவினர்கள், நீ ஏன் பயோ செய்கிறாய்? உன்னால் முடிந்த எதையாவது செய், காலத்தை வீணாக்காமல் ஏதாவது வேலைக்கு செல்ல என்று ஏசினார்கள். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் கத்தியால் குத்துவது போல இருந்தது. எப்படியாவது ஒரு டிராங்க் எடுக்க வேண்டும் என்று நான் மனதிற்குள் உறுதி பூண்டேன். ஆம், நான் அதை செய்தேன். முடிவுகள் வந்த அன்றே பெரியப்பா பரிசாக அந்த செடஸ்கோப்பை அவருடைய நெஞ்சில் வைத்து, உங்களை போன்ற ஒரு நல்ல இதயம் எந்த டாக்டருக்கும் கிடைக்காது என்று சொன்னேன். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய புத்தகம். சில பக்கங்கள் மிக சோகமானவை, சில பக்கங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்பாவின் உறவினர்களை பற்றிய பக்கங்கள் அப்படித்தான். சில பக்கங்கள் மிகவும் அன்பானவை. பெரியம்மா, பெரியப்பா மற்றும் அக்காவை பற்றிய பக்கங்கள் மிகவும் அழகானவை, அன்பானவை. அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மாளிகை போன்றது. பெரியம்மா சமைக்கும் அந்த பருப்பு குழம்பும் சம்பலும் தேவா அமிர்தம் போன்றது. அடுத்த பக்கங்களை நான் எழுத போவது பெரியம்மா, பெரியப்பா மற்றும் அக்காவின் மகிழ்ச்சிக்காக. நான் அதையும் நிச்சயம் செய்வேன் என்றவாறு குறித்த நெஞ்சம் கணக்கும் பதிவு நிறைவு பெறுகின்றது.